நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 7 தொடக்கம் 9. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர், வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். சிந்தனை: இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கின்ற ஏரோதுவை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் காண்கின்றோம். இந்த ஏரோது யூதர்களை கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் ஆட்சி செய்தான் என்று சொல்லப்படுகின்றது. இவன் ஆட்சி செய்த கலிலேயாவின் திபேரியா பகுதியிலேதான் இயேசுவின் பெரும்பாலான பணியும் இடம்பெற்றிருந்தது. அதனால் அவன் இயேசுவை பற்றி கேள்விப்படவும், அவரது போதனைகள், அவர் செய்த புதுமைகள் பற்றி அறிந்து கொள்ளவும் கூடியதாயிருந்தது. இப்படி அறிந்து கொண்ட இயேசுவை ஏரோதுவும் காண வேண்டும் என்றிருந்ததாக கூறி நற்செய்தி வாசகம் முடிவுறுகின்றது. இந்த ஏரோது மற்றவர்களைப் போல இயேசு போதிக்கின்ற இடத்துக்கு சென்று அவரது போதனையை கேட்டு அவரை சந்தித்தும் இருந்திருக்கலாம். ஆனால் அதை அவன் செய்யவில்லை. மாறாக அவன் தொடர்ந்தும் இயேசுவை பற்றிய செய்திகளை அறிந்து கொண்டும் அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலிலேயுமே இருந்து வந்தான். தற்செயலாக ஏரோது திறந்த மனதோடு இயேசுவை தேடிச் சென்று அவரது வார்த்தையை கேட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று கற்பனை செய்து பார்ப்போம். இவ்வாறு ஏரோது நடந்திருந்தால் உண்மையிலே அவன் நம்பிக்கை என்ற பெரியதொரு கொடையை பெற்று மனம் மாறி மீட்பின் பாதையில் பயணிக்கத் தொடங்கியிருப்பான். ஆனால் ஏரோது ஒரு ஒழுக்கம் கெட்ட வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தான். அத்தோடு அவன் ஒரு கொடூரமான அரசனாகவும் பதவி மோகம் கொண்டவனாகவும் தனது விபச்சார பாவ வாழ்வை எண்ணி வருத்தப்படாத ஒருவனாகவுமே இருந்து வந்தான். சில வேளையில் தான் இயேசுவை கண்டால் மனம் மாற வேண்டி வரும் என்று எண்ணிக்கொண்டு இயேசுவை சந்திப்பதை அவன் விலக்கியும் வந்திருக்கலாம். இவ்வாறு நாமும் இயேசு விடுக்கும் பல்வேறு அழைப்புகளை உதறிவிட்டிருக்கலாம். காரணம், மனம் மாற வேண்டியிருக்கும் என்பதற்காகவே. இயேசு எப்போதும் ஒவ்வொரு நாளும் எம் வாழ்வில் பேசிக்கொண்டே இருக்கின்றார். இவற்றை நாம் கேட்டு வந்தாலும் ஆண்டவர் தாம் பேசுவதன் ஊடாக எமக்கு விடுக்கும் தனிப்பட்ட அழைப்பை உணர்ந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். கடவுள் எம்மிடம் சொல்லுகின்ற அனைத்திலும் நாம் ஆர்வமுடன் கேட்க வேண்டும் என்பது எமது மனமாற்றமாகவே இருக்கும். இயேசுவை காண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருந்த ஏரோதுவை இன்று தியானிப்போம். இது அவனிடம் இருந்த ஒரு நல்ல பண்பாக இருந்தாலும் அவன் ஒருபோதும் இயேசுவை தேடிச் சென்று சந்திக்கவில்லை என்பதையும் உணர்ந்து கொள்வோம். ஆக இயேசு கைது செய்யப்பட்ட போதுதான் அவரை அவனால் சந்திக்க முடிந்தது. ஆயினும் அந்த சந்திப்பையும் ஒரு எள்ளி நகையாடலாகவே செலவிட்டான். அப்போதும் கூட திறந்த மனம் அவனிடம் இருக்கவில்லை. நாங்கள் எவ்வாறு இன்று நற்கருணையில், இறைவார்த்தையில், ஒப்புரவு அருளடையாளத்தில் இயேசுவை சந்திக்கின்றோம்? இயேசு மனம் மாற அழைக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றோமா? அதற்கான வழிவகைகளை தேடிக்கொள்ளுகின்றோமா? செபம். ஆண்டவரே, உமது வார்த்தையை கேட்கும் ஒவ்வொரு கணமும் நீர் எம்மை மனமாற்றத்துக்கு அழைக்கின்றீர். திறந்த மனதோடு, முழு மனதோடு உமது அழைப்புக்கு செவி சாய்த்து பதிலளிக்க அருள் தாரும். ஆமென்.